வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்றைக்கி என்னோட கிச்சனில் ஒரு ப்ரௌனி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரௌனி கொஞ்சம் வித்தியாசமாக ஓரியோ பிஸ்கட் வச்சு செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து இந்த வாரம் குக் வித் கோமலியில் வந்த ரெசிபி. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ப்ரௌனி செய்கிறதுக்காக 20 ஓரியோ பிஸ்கட் எடுத்திருக்கேன். இதில் பிஸ்கட் தனியாக க்ரீம் தனியாலாம் பிரிக்க தேவையில்லை. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் இந்த பிஸ்கட்டெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பிஸ்கட் பீஸ் கூட இல்லாத மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 1/4 கப் அளவுக்கு குக்கிங் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் சூடான பால் சேர்த்துக்கலாம். சூடான பால் சேர்த்தா தான் இந்த சாக்லேட் வந்து நல்லா கரைஞ்சி வரும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சாக்லேட் கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பிஸ்கட் பவுடரையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு ஸ்மூத் பேட்டராக வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரௌனி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதில் பட்டர் தேவையில்லை, சுகர் தேவையில்லை, அவன் தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேட்டரை விட்டுக்கலாம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு சிலிக்கான் ஸ்பேட்டுலா வச்சுட்டிங்கன்னா இந்த கேக் பேட்டர்லாம் எடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேஸ்ட் ஆகாமல் நம்ம எடுக்கலாம். இப்போ இதை டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியில் வரணும். அதனால் டேப் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக நான் அந்த ஓரியோ பிஸ்கட்டை வந்து கையாலேயே நொறுக்கி வச்சுருக்கேன். அதை இதுக்கு மேலே நல்லா தூவி விட்டுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ப்ரௌனி. தப்பே வராது. நான் சொல்லிக் கொடுத்த இதே அளவில் செஞ்சிங்கன்னா கரெக்டாக செஞ்சிடலாம். அடுத்ததாக நான் ஒரு அவன் செட்டப் ரெடி பண்ணியிருக்கேன். நல்லா அடிகனமான கடாய் வச்சுட்டு அதில் ஒரு சின்ன ஸ்டாண்டு போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த கேக் ட்ரேயை அதில் எடுத்து வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 25லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் இதை பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ கேக் நல்லா வெந்துருச்சு, கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுறலாம். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா சைட்ஸில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா ஈஸியாக அதை டிமோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரௌனி ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு. இது பிஸ்கட்டில் செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இப்போ இதை நல்லா ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக மெல்டட் சாக்லேட்டை இந்த ரேண்டமாக இந்த மாதிரி விட்டுக்கலாம். இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இந்த ப்ரௌனி ரெசிபி செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ப்ரௌனி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.